Welcome students, welcome viewers. This is Bridge Course Module 9th Standard English. சென்ற வீடியோவில் Bridge Course Module Day 1 அதில் Simple Present Tense, Present Continuous பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக Day 1 தொடர்ச்சியாக Present Perfect Tense மற்றும் Present Perfect Continuous பார்க்க போகிறோம். Present Perfect Tense உடைய விளக்கமும் Present Perfect Continuous Tense உடைய விளக்கமும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நல்லா பாருங்க, முழுதும் பாருங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் தெரிவிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மைண்ட் மேப் வந்து எப்படின்னு பார்ப்போம். அதாவது பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்தெந்த கண்டிஷனில் எப்படி வரும். முதல் கண்டிஷன் பார்த்தோம்னா அன்ஃபினிஷ்டு, முடிவுறாமல் ஒரு கண்டிஷன், முடிவுறாமல் இருக்கிற செயல்பாடு. ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். எக்ஸாம்பிள், அவ்வளோங்க எவ்வளோ நேரம்ன்ற மீனிங்கில் வரும். ஐ ஹவ் நோன் பீட்டர் சின்ஸ் 1984, இன்னும் தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஷி ஹாஸ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 3 years, இன்னும் வச்சு தான் இருக்கிறேன், இன்னும் முடியல, 1 வருஷமாக நான் வசித்து கொண்டு தான் இருக்கிறேன், அந்த மீனிங்கில் வரும். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா அன்ஃபினிஷ் டைம், டைமை குறிக்கும், இப்போ கால அளவு குறிக்கும். எப்படி பாருங்கள். ஐ ஹாவன் சீன் ஹிம் திஸ் மந்த், இன்னும் பார்க்கலன்ற மீனிங்கில் வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ரிசல்ட்டு, இப்போ ஜஸ்ட் நவ் என்னன்னு பாருங்கள். ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ, இது ஜஸ்ட் நவ், ப்ரெசன்ட் ரிசல்ட்டாக ஜஸ்ட் நவ் வரும். அடுத்தது நியூஸ், ரீசெண்ட் நியூஸ் என்னன்னு பாருங்கள். த பிஎம் ஹேஸ் கிவன் எ ஸ்பீச், இப்போ ரீசெண்டாக பிஎம் வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்கன்னு மீனிங் வருது. அடுத்தது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனிங் வந்து ஐ ஹாவ் பீன் டு டெல்லி, நான் டெல்லியில் இருந்திருக்கேன், அந்த மீனிங்கில் வரும். ஓகேவா? வெல்கம் வியூவர்ஸ், this is present perfect tense. These are the definitions of present perfect tense. இப்போ present perfect tense பற்றி பார்க்க போகிறோம். இந்த present perfect tense என்ன சுருக்கமாக சொன்னோம்னா, refers to an action just completed, முடிஞ்சு போன செயலை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணுறது தான் வந்து present perfect tense. past tense அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது past tense. ரெஃபர் பண்ணுறோம், ஒரு செயல் முடிஞ்சு போச்சு, அதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுது. என்ன டெஃபினிஷன் பாருங்கள். த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெஃபர்ஸ் டு அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் தட் ஐதர் அக்கார்டி அட் அன் இன்டெஃபினைட் டைம், எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியாதுன்னா, இந்த பாஸ்ட் ஆர் பிகான், எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றது தெரியாது. தட் இஸ் இன்டெஃபினைட் டைம். இந்த பாஸ்ட் அண்ட் கண்டினியூ டு த ப்ரெசன்ட் டைம், ஆனால் இப்போ ப்ரெசன்ட் டைமில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுக்காக ஒரு ரிசல்ட்டுக்காக, ஒரு ரெஃபரன்ஸுக்காக, ஒரு வியூக்காக என்ன ஆகிட்டு இருக்குன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ரெஃபர் பண்ணி முடிஞ்ச பின்னாடி அல்லது வியூ பண்ணி முடிஞ்ச பின்னாடி ரிசல்ட்டுக்கு பின்னாடி அது பாசன்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ராயிங் பிக்சர். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு படத்தை வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? டைம் அலாட் பண்ணுறாங்க. என்ன ஆட் பண்ணுறாங்க? 1 hour. ஸோ 8 o'clock ஆரம்பாச்சு, 8:30 த ட்ராயிங் இஸ் கோயிங் ஆன். 9 o'clock என்னாச்சு? த டைம் இஸ் எண்டட். அப்போ த சில்ட்ரன் ஹாவ் ட்ரான், த பிக்சர். எல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க, ஆனால் பாசன்ஸ் இல்லை, இன்னும் அதனுடைய காம்படிஷன், இந்த ரிசல்ட் சொல்லவே இல்லை. ரிசல்ட் சொல்கிற வரைக்கும் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஓகேவா? செகண்ட் பாருங்க. த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் எ லிங்க் பிட்வீன் த ப்ரெசன்ட் த பாஸ்ட். இது வந்து லிங்க்னு சொல்லலாம். ஆரம்பிச்சது எப்போ? பாஸ்ட். முடிய போகிறதில்ல, முடிய போகிறது எப்போ? ப்ரெசன்ட், ஆனால் முடியல. ஓகேவா? த டைம் ஆஃப் தி ஆக்ஷன் இஸ் பிஃபோர் நவ் பட் நாட் ஸ்பெசிஃபைடு, எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியாது. அண்ட் வி ஆர் ஆஃபன் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த ரிசல்ட் தேன் இன் த ஆக்ஷன் இட் செல்ஃப். நம்ம எதை பற்றி நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம்? ரிசல்ட்டை பற்றி தான். ஆக அந்த ரிசல்ட்டு நடக்கிற வரைக்கும் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் குறிக்கும். ஓகேவா? அதனால்
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றதுக்கு பாஸ்ட் டென்ஸுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ரிசல்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஆயிடுச்சு பாஸ்ட் டென்ஸு. ஓகேவா? இதனுடைய எஃபெக்ட் அப்படி இருந்ததுன்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் போவோமா? பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய ஃபார்ம்ஸ் பார்ப்போம். என்னென்ன ஃபார்ம்ஸ் அதாவது பார்த்தோம்னா சப்ஜெக்ட்ஸ் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ்ல இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு எந்த அளவு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தோம்னா சிங்குலர் ப்ளூரல் இருக்கும். அதில் முதல்ல ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இந்த ஐனா நான் அர்த்தம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் அஃபர்மேட்டிவில் எப்படி வரும்? ஐ ஹாவ் ட்ரான், நான் வரைந்திருக்கிறேன். அதே போல் ஐ ஹவ் நாட் ட்ரான், நான் வரைந்திருக்கவில்லை. அதே இன்டர்கேட்டிவில் பார்த்தோம்னா ஹேவ் ஐ ட்ரான், வாட் ஹேவ் ஐ ட்ரான். ஹேவில் அதாவது வெர்பில் ஆரம்பிக்கிறது ஒரு கொஷினு, டபுள் ஹெச்சில் ஒரு ஆரம்பிக்கேஷன் கொடுத்துருக்கேன். அதே ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல் பாருங்கள், வி ஹாவ் ட்ரான், நாங்கள் வரைந்திருக்கிறோம். வி ஹாவன் ட்ரான், வி ஹாவ் நாட் அப்படின்றது நெகட்டிவில் வரும். இன்டர்கேட்டிவில் ஹேவ் யூ ட்ரான், வாட் ஹேவ் யூ ட்ரான். ஓகே. யூ செகண்ட் பர்சன் சிங்குலர், யூ நீ அர்த்தம். யூ ஹாவ் ட்ரான், நீ வரைந்திருக்கிறாய். யூ ஹாவ் நாட் ட்ரான், ஹாவ் யூ ட்ரான், வாட் ஹாவ் யூ ட்ரான். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி அமையுதுன்னு பாருங்கள். யூ செகண்ட் பர்சன் ப்ளூரல், நீங்கள் சொல்லுவோம். அதே யூ ஹாவ் ட்ரான், நீங்கள் வரைந்திருக்கிறீர்கள். யூ ஹேவ் நாட் ட்ரான் அண்டு ஹேவ் யூ ட்ரான், வாட் ஹேவ் யூ ட்ரான். ரெண்டு பேரும் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான், ஆனால் மீனிங் வேறு. ஹீ, ஷீ, இட். ஹீன்றது ஆண்பால், ஷீன்றது பெண்பால், இட்ன்றது நியூட்ரல் ஜெண்டர். ஹீன்றது அவர், அவன் அல்லது ஒரு நபருடைய பெயர் சொல்லலாம். ஷீ அவள், அவர் அல்லது நபருடைய பெயர். இட் அது. இது வந்து இந்த மாதிரி ஹீ ஷீட் வந்தது அப்படின்னா அஃபர்மேட்டில் ஹீ ஹேஸ் ட்ரான், அவர் வரைந்திருக்கிறார். ஷீ ஹேஸ் ட்ரான், இட் ஹேஸ் ட்ரான். ஓகே. அதே போல் நான் நெகட்டிவில் ஹீ ஹேஸ் நாட் ட்ரான், ஹேஸ் நாட் வரும். ஹேஸ் நாட் ட்ரான், ஹேஸ் ஏ வரும்னு தெரியுதா? ஹேஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும்தான் வரும். பாருங்கள், செகண்ட் பர்சனுக்கு ஹேவ் தான் வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் ஹேவ் தான் வருது. இதுவே கொஷனில் பார்த்தோம்னா ஹேஸ் ஹீ ட்ரான், ஹேஸ் ஷீ ட்ரான், ஹேஸ் இ ட்ரான், வாட் ஹேஸ் ஹீ ட்ரான், இந்த மாதிரி வரும். தே தேர்ட் பர்சன் ப்ளூரல் என்ன வரும்? தே ஹாவ் ட்ரான், அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். தே ஹாவ் நாட் ட்ரான் அண்ட் ஹேவ் தே ட்ரான், அவர்கள் வரைந்திருக்கிறார்களா? அவர்கள் என்ன வரைந்திருக்கிறார்கள்? வாட் ஹாவ் தே ட்ரான். ஓகே. இதெல்லாம் அஃபர்மேட்டிவில், நெகட்டிவ்லையும், இன்டர்கேட்டிவ்லையும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி அமைக்கலாம் அப்படின்றதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ்ன்றது ஆக்சில் வெர்பு. அந்த மெயின் வெர்ப் என்னவாக இருக்கும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹி ஹேஸ் ஒர்க்ட் வெல். ஹி சப்ஜெக்ட், ஹேஸ் அப்படின்றது ஆக்சிலரி, ஒர்க்ட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெல்ன்றது அட்வர்ப். இது காலத்தை காட்டாது. தே ஹாவ் ரிட்டன் வெல். தே சப்ஜெக்ட், ஹேவ் ஆக்சிலரி, ரிட்டன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹீ தேர்ட் பர்சனுக்கு ஹேஸ் வரும். தேன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஹேவ் வரும். இப்போ சம் அட்வர்ப்ஸ் டினோட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். என்னென்ன அட்வர்ப்ஸ்னு பார்ப்போம். ஷி ஹேஸ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 5 years. ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த இமிடியட் பாஸ்ட். ஃபார் அப்படின்றது என்ன? இதுதான் அட்வர்ப். இங்கே அட்வர்பாக வந்திருக்கு. ஓகேவா? செகண்டு, ஐ ஹாவன் சீன் தட் மூவி எட். இன்னும் பார்க்கலன்றதுக்காக எட்ன்றது அட்வர்ப். வி ஹாவ் பிளான் த மீட்டிங் ஆல்ரெடி. ஆல்ரெடி அப்படின்றது அட்வர்ப். அது மட்டும் இல்லாமல் இந்த கீவேர்ட்னு சொல்லுவோம். அந்த ஃபார், எட், ஆல்ரெடி அப்படின்றதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஃபோர்த்து, ஷி ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் ஸோ ஃபார். ஸோ ஃபார்ன்றது கீவேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்றது அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர். 5, I have joined the duty recently. I have been to this restaurant many times when I moved next door. When அப்படின்றது நம்ம இங்கே கீவேர்டு எடுத்துக்கலாம். 7th, it has rained just now. ஓகேவா? அப்போ just now, recently, when, so far, already, yet, for இதெல்லாம் நம்ம அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கீவேர்டு. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இருக்கிற வேர்பை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். டெஸ்ட் வரும்போது நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய யூசஸை பார்ப்போம். என்ன அப்படின்னா ஃபார் அன் ஆக்ஷன் விச் பிகன் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ் நவ். பாஸ்ட்டில் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சது, இப்போ ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜீவா ஹேஸ் ஈட்டன் ஆல் தி பிஸ்கட்ஸ்
அண்ட் தேர் ஆர் நோ பிஸ்கட்ஸ் ஃபார் மீ நவ். இப்போ எனக்கு ஒரு பிஸ்கட் வைக்கல, எல்லாம் சாப்பிட்ருக்கா அவன் மீனிங். செகண்ட் பாருங்க, ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க் நவ் ஐ ஆம் ஃப்ரீ. நான் வேலையை இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். என்ன காரணம்? நான் முடிச்சிருக்கேன் அதனால். செகண்ட் பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் that has been recently completed. இப்போ தான் முடிஞ்சுன்ற மாதிரி. he has been ill since last week. லாஸ்ட் வீக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ நல்லா இருக்கு, ஆனால் has been ill. செகண்ட் பாருங்க, we haven't to watch நாயகி in Sun TV for several months. பல மாதம் நான் பார்த்துருக்கு விளையாண்டு மீனிங்கில் வருது. தேர்ட் பாருங்க, வித் அட்வர்ப்ஸ் லைக் ஆல்ரெடி, ரீசென்ட்லி, எட். ஆல்ரெடி வந்தாலும் சரி, ரீசென்ட்லி வந்தாலும், எட்டு வந்தாலும் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். we have built a fence already. have built. they have been to France recently. she hasn't visited Marina Beach yet. ஆக ஆல்ரெடி, ரீசென்ட்லி, இட் இந்த அட்வர்ப்ஸ் வந்தாலும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஃபோர்த்து பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் பிகன் இன் பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூஸ் அப் டு தி ப்ரெசென்ட். இது முதல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ராக்ரஸ் இருக்கும், ஆனால் இப்பயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஐ ஹவ் ஸ்பெண்ட் 20 years ஸ்டடிங் ஃப்ரெஞ்சு. 20 வருஷமாக நான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், அர்த்தம் முடியல. he has worked as an administrator for 4 years. ஓகே, பல வருடங்களாக. 4 yearsனா வருடங்களாக. we have owned this house since 1985. இன்னுமா இருக்கார் அவர். ஓகேவா, 1895 இப்போ இருக்கு, எல்லாம் போட்டுருக்கலாம் ஒரு வேலை. ஆனால் என்ன இது போட்டிருக்காங்க, 2%. அப்போ இப்போ இருக்கான்னு அர்த்தம். 95ல் வந்து சொந்த வீடுனா இன்னும் சொந்த வீட்டில் இருக்காங்க, சொந்தமாக வீடு. we have owned this house since 1985. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸோட எங்கே யூஸ் பண்ணலான்றது நம்ம பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து உதாரணம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டெஃபினிஷன் பார்ப்போம். The present perfect continuous tense, also known as present perfect progressive tense. Okay, இப்படின்னு சொல்லலாம். shows that something started in the past and is continuing at the present time. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்பயும் நம்ம கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் அது present perfect continuous. The present perfect continuous usually emphasizes duration. இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டூரேஷன் இம்பார்ட்டன்ட்டு. அந்த கால அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட்டு. the amount of time, எவ்வளவு காலம் அப்படின்றது தான் முக்கியம். that an action has been taking place. ஓகேவா, அந்த ஆக்ஷன் வந்து எவ்வளோ கால் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்குன்னு தான் ரொம்ப முக்கியமானது. Students, we can see the structure. In present perfect continuous, the structure is the sentence beginning with the subject. Then has, have is the be verb. Then been also be form. Verb plus ing is the present participle. See here, present participle verb plus ing is for continuous tense. Okay, has, have is for the perfect. Been is a be form. In any continuous tense we can use be forms, any be forms. In present continuous we use is or am. In past continuous we use was and were. In future continuous we use be here. Also in present perfect continuous, been is a continuous form and be form using in continuous tense. Okay, அதாவது இதில் has, have அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக எழுதுகிறோம். been அப்படின்றது be form குறிக்கிறோம். verb plus ing என்றது present participle. இதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இல்லை உதாரணம் சொல்லிருக்கு பாருங்க, she has been painting. she அப்படின்றது சப்ஜெக்ட், has been அப்படின்றது வந்து be verb, painting அப்படின்றது present participle, அது verb plus ing. the boys have been playing. பாருங்க, ஷீக்கு ஹேஸ் வருது, இந்த பாய்ஸுக்கு ஹேவ் வருது. ஓகேவா, ஏன் ஷீ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், பாய்ஸ் இன்டு தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, சிங்குலருக்கு ஹேஸ் வரும், ஆனால் ஐக்கும் சிங்குலர் தான் வரும், ஹேஸ் வராது. யூ சிங்குலர் ஹேஸ் வராது. ஓகே, ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும்தான் ஹேஸ் வரும். பல முறை சொல்லியிருக்கேன். நேற்றும் நான் சொல்லலாம், நேற்று ஆக்சுவலாக, ஆனால் நேற்று நீங்கள் வந்து கொடுத்த எக்ஸசைஸில் தவறாக போட்டிருந்தீங்க, ஐக்கெலாம் ஹேஸ் போட்டு எழுதியிருந்தீங்க. ஓகேவா, அப்படி இருக்கக்கூடாது. த பாய்ஸ் ஹேவ் பீன் பிளேயிங். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை குறிக்கும். அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், வெர்பை மாற்றணும். பாருங்க, she has been teaching for 10 years. இங்க வந்து பார்த்தோம்னா 10 years அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, இப்போ வரைக்கும் அவர் டீச் பண்ணிட்டு தான் இருக்கார். ஓகேவா, ஆக she has been teaching for 10 years. அவர் 10 வருடங்களாக கற்பித்து கொண்டு இருந்து இருக்கிறார். ஓகேவா, இதே வந்து பர்ஃபெக்ட் பார்த்தோம்னா ஹேஸ் டாட் அப்படின்னா கற்பித்து இருந்திருக்கிறார் சொல்லுவோம், நாம கற்பித்து இருந்திருக்கிறார். ஆனால் இது அப்படி இல்லை,
has been teaching கற்பித்து இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே, I have been practicing since 2015. இங்க since வந்து பாருங்க, since அப்படின்றது பர்டிகுலர் இயர் குறியுது பாருங்க. 2015 அப்படின்றது வந்து since வருது. அப்ப I have been practicing அப்படின்னா நான் 2015 இருந்து பயிற்சி செய்து கொண்டு இருந்திருக்கிறேன். ஓகே, இப்போ இதை இதுக்கு ஃபார் போடலாம். since எடுத்து ஃபார் போட்டோம்னா ஆரம்பிச்சது 2015, இப்போ 2020, அப்போ மொத்தம் 5 years. அப்போ ஃபார் போடலாம். I have been practicing for 5 years. ஃபார் போட்டா டியூரேஷன் ஆஃப் டைம், சின்ஸ் போட்டா பர்டிகுலர் டைம். ஒரே மீனிங் தான். ஃபார் அப்படின்றது அந்த கால அளவு குறிக்கும். சின்ஸ்ன்றது எந்த காலத்துல எப்போ ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து நம்ம சின்ஸ் சொல்றோம். ஓகேவா? தேர்ட் பாருங்க, we have been playing cards all evening. அப்ப ஈவினிங் முழுசுமே விளையாடி இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றது ஒரு நாம. we have been playing cards all evening. ஓகே, ஃபோர்த் பாருங்க, they have been exercising recently. நான் ரீசென்ட்லி அப்படின்றது இப்போ சமீபத்தில், ஆனாலும் ஆக்ஷன் நாட் கம்ப்ளீட்டட், முடியல, அது ஆக்ஷன் நடந்துட்டே இருக்கு. அப்ப they have been exercising recently. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுக்கு இம்பார்ட்டண்டா பார்க்கும்போது கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கீவேர்ட்ஸே பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் அப்படின்றத நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற போல வெர்ப் எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னுடைய பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த மாதிரி சப்ஜெக்ட், அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்டராகேட்டிவ் 4 எப்படி வரும் பாருங்க. சப்ஜெக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அந்த மாதிரி எப்படி வரும். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர் ஐ ஹவ் பீன் ஈட்டிங், நான் சாப்பிட்டு இருந்து கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு இருந்து கொண்டிருக்கிறேன் மீனிங் வரும். அதே போல ஐ ஹவ் நாட் பீன் ஈட்டிங், நாட் வரும். ஹேவ் ஐ பீன் ஈட்டிங் அல்லனா வாட் ஹேவ் ஐ பீன் ஈட்டிங், ஹேவ் ஐ பீன் ஈட்டிங் அப்படின்றது வெர்பில் ஆரம்பிச்சுக்குது. இது வந்து டபிள்யூஹெச் ஆரம்பிச்சுது. வாட் ஹேவ் ஐ பீன் ஈட்டிங். ஓகே, வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல். பார்த்தோம்னா வி ஹேவ் பீன் ஈட்டிங், நாங்கள் சாப்பிட்டு இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மீனிங் வரும். we have not been eating, have not நெகட்டிவ்ல. இதுக்கு have we been eating, have we been eating அப்படின்றது வந்து வெர்பல் கொஸ்டின் ஆரம்பிக்குது. what have we been eating, இது வந்து கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா வாட்ல ஆரம்பிச்சு டபிள்யூஹெச்ல ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பர்சன் சிங்குலர், யூனா நீ இல்லையா. you have been eating, நீ சாப்பிட்டு இருந்து கொண்டிருக்கிறாய், சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறாய் மீனிங் வரும். அப்போ you have not been eating, have you been eating or what have you been eating. ஓகே, ஃபோர்த் யூல வந்து செகண்ட் பர்சன்ல ப்ளூரல். அதேதான் you have been eating, நீங்கள் சாப்பிட்டு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். have you been eating or what have you been eating, இது வந்து வெர்புல டபிள்யூஹெச் ஆரம்பிச்சிருக்கு. he she it அப்படி தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு வந்து has வரும். he has been eating, she has been eating, it has been eating. அதே போல he has not been eating, not work இல்லையா. இது வந்து இன்டர்கேட்டிவ்ல has he been eating, has she been eating, அந்த மாதிரி வரும். what has been eating. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா தேர்ட் பர்சன் தே வரும். they have been eating, they have not been eating, have they been eating or what have they been eating. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் ஃபார்ம்ஸ் எப்படி அமையும், ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கும் அஃபர்மேட்டிவ்ல, நெகட்டிவ்ல, இன்டராகேட்டிவ்ல எப்படி அமையும் சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்களே என்ன செய்யலாம், நீங்களே. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்ப்போம். எப்படி யூஸ் ஆகுன்னு பார்ப்போம். ஒன் வந்து டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் பிகான் அட் சம் டைம் இன் த பாஸ்டில் இல்லையா, ஒரு நேரங்களில் ஒரு நிகழ்ச்சியானது, அதாவது ஒரு செயலானது ஆரம்பித்து அண்ட் இஸ் ஸ்டில் கண்டினியூங், தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ட் மே எக்ஸ்டெண்ட் இன் டு த ஃபியூச்சர்லையும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும். உதாரணம் பார்க்கலாமா. ஷி ஹஸ் பீன் ஃபைண்டிங் த ட்ரெஸ் சின்ஸ் மார்னிங், காலையிலிருந்து ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஃபைண்டிங், இன்னும் கூட ட்ரெஸ் கண்ணில் கிடைக்க வரைக்கும் அது கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஐ ஹவ் பீன் ரைட்டிங் ஆர்டிக்கல் ஆன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் சின்ஸ் மார்னிங், காலையிலிருந்து டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் ஆர்டிக்கல் எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற போது இல்லையா, இன்னும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக ரெண்டுமே பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் டு ஃபியூச்சரில் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தலாம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தலாம். செகண்டு, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் எ சென்டென்ஸ் விச் பிகின்ஸ் வித் ஃபார், ஹவு லாங் ஆர் சின்ஸ் when. இந்த ஹவு லாங் சின்ஸை பயன்படுத்திக்கிட்டு சென்டென்ஸ் எப்படின்னு பாருங்க. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வாட்சிங் த கான்சர்ட்,
இந்த கான்செப்டை எவ்வளோ காலமாக நீ வாட்ச் பண்ணிட்டு இருப்ப அந்த மீனிங்கில் வரும். ஓகேவா? வென் ஹேஸ் மை மாம் பீன் குக்கிங் சின்ஸ், எப்போ இருந்து, வென் சின்ஸ்னா எப்போ இருந்து என்னுடைய அம்மா வந்து சமையல் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த மீனிங் வரும். இதை எழுது கொண்டே இருக்கின்ற செயல்பாடு. தேர்டில் பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் பிகன் சம் டைம், ஆரம்பிச்சு இந்த பாஸ்ட் அண்ட் ஹேஸ் பீன் ஜஸ்ட் கம்ப்ளீட், இப்போ தான் முடிஞ்சது. ஹவவர் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி நம்ம பார்ப்போம். ஆக்டிவிட்டி அப்படின்றது ப்ரீபோஸ் சென்டென்ஸ் கார்ட்ஸ் அண்ட் ரைட் த ஃபார்ம் ஆஃப் தி டென்ஸ் ஆன் இட். இதை கொடுத்துருக்காங்க. இது வீடியோ பார்ப்போம். முதல்ல ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், இதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வெர்ப் 1ல். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குற மாடல் பாருங்கள். தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ரிவால்வ்ஸ் அப்படின்றது தான் வந்து வெர்ப். ஆம், இஸ், ஆர்ல ஆக்சுவலி வெர்பில் வி ப்ளஸ் ஐஎன்ஜி, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியில் ஒரு சென்டென்ஸ். ஷீலா இஸ் பேக்கிங் த ஸ்வீட்ஸ் நவ். ஈஸில் ஆரம்பித்து பேக்கிங். இப்போ ஆர் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், தே ஆர் பிளேயிங், அந்த மாதிரி நீங்கள் ஆர்லி ஆம்லி நீங்கள் சென்டென்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் ஹேஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது வந்து தொடங்கக்கூடிய சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் ஜாயின் த டியூட்டி ரீசென்ட்லி. ஹாவ் ஜாயின்டு, சப்ஜெக்ட் ஐ வரும், ஹாவ் ஜாயின்ட் ஐ ஹாவ் வரும். ஹேஸுக்கு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும். ஹேஸ், ஹாவ், பீன் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். தே ஹாவ் பீன் பில்டிங் த பிரிட்ஜ் ஃபார் 10 years. ஹேவ் கொடுத்துருக்கேன். ஹேஸ்க்கு நீங்களே என்ன செய்யலாம், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஆக இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் கார்டு யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ எவாலுவேஷன் வருவோம். எவாலுவேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் இப்போ 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சரை பார்ப்போம். இதான் அதனுடைய ஆன்சர். ஒவ்வொன்றா பார்ப்போம். fill in the blanks with the correct form of the verbs given in the bracket. child usually drink milk. யூஸ்வலின்றது முக்கியமானது. யூஸ்வலின்றது என்னுடைய கீவேர்டு, யோசனை பண்ணுங்க பார்க்கலாம் நீங்களே. ஓகேவா? செகண்டு, இட் டேஷ் ரைன் நவ். நவ் என்னுடைய கீவேர்டு பாருங்கள். முதல்ல கீவேர்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். தேர்டு, ஷி டேஷ் ஃபினிஷ் ஹர் ஒர்க் ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் என்னுடைய கீவேர்டு பாருங்கள். ஃபோர்த்து, வி டேஷ் லிவ் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 1990. ஓகே. ஃபிஃப்த்து, மை மதர் டேஷ் குக் நவ். நவ் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து பாருங்கள், சில்ட்ரன் டேஷ் பி ஜென்ரலி ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஜென்ரலி. செவன்த், மிஸ்டர் பால் டேஷ் டீச் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் 10 years. டீச் 10 years. ஃபார் வந்திருக்கா? எயித்து பாருங்க, அண்ட் ஹானஸ்ட் மேன் டேஷ் ஸ்பீக் இன் த ட்ரூத் ஆல்வேஸ். ஆல்வேஸ் வந்திருக்கா? நைன்த்து பாருங்க, பிரீதா டைப் 5 letters சோஃபா வந்திருக்கு. 10th பாருங்க, அட் ப்ரெசன்ட் த பாய்ஸ் டேஷ் பிளே இன் த கிரவுண்ட். ஸோ இந்த சென்டென்ஸில் முக்கியமாக கீவேர்டு இருக்குது. யூஸ்வலி சிம்பிள் ப்ரெசன்ட்டு, நவ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஜஸ்ட் நவ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, சின்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே போல் இங்கே நவ் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஜென்ரலி சிம்பிள் ப்ரெசன்ட். அப்புறம் ஃபார் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்புறம் ஆல்வேஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்டு. அப்புறம் சோஃபார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, அட் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? இது ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்சர் ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். கீவேர்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரையிலையும் பார்த்தோம்னா இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் இருக்கிற டே 1 முடிச்சிருக்கோம். டே 1 4 டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ப்ரெசன்ட் டென்ஸில் அதோடைய ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட்டு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபுல் ஃபார்ம் பார்த்துருக்கோம். நம்ம ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம். இதனுடைய கீவேர்ட்ஸு எப்படி யூஸ் பண்ணலாம் எனக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டே 2 நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டே 2ல் பாஸ்ட் டென்ஸ் உடைய நம்ம எல்லா ஃபார்ம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக பார்த்தோம்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற நல்லா பாருங்கள். ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.